அண்டை மாநிலங்கள் தடுப்பணைகளை கட்டி தமிழகத்தை வஞ்சித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் மறைந்த முன்னாள் மேயர் மலரவன் உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்திய அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தமிழகம் தண்ணீர் தேவைக்காக அண்டை மாநிலங்களை சார்ந்து உள்ளதாக குறிப்பிட்டார். கேரள அரசு சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டி வருவதாகவும் இதனால் அமராவதி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைவதுடன் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் எனவும் தெரிவித்தார். கர்நாடக அரசும் மேகதாதுவில் தடுப்பணை கட்டும் பணியை தொடங்கியிருப்பதாகவும் இதேபோல் ஆந்திர அரசு பாலாற்றில் தடுப்பணை கட்ட முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழக அரசு உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து தமிழகத்திற்கு வரவேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நடந்து முடிந்த தேர்தலில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்களை திமுக அரசு திட்டமிட்டு நீக்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு இருப்பதாக சாடியுள்ளார். கேரள அரசு இடுக்கி மாவட்டத்தில் பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த சிலந்தி ஆற்றின் உற்பத்தியாகின்ற நீர்தான் அமராவதி அணைக்கு வருகிறது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டுவிட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வெற்றிவிடும். இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணையிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது. அதையும் சட்ட ரீதியாக சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டிக்கொண்டிருக்கின்றன. கட்டப்பட்டு விட்டது பல இடத்திலே, மேலும் கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்.